குறிப்பாக ஆளுகிற கட்சி மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா என்கிற கேள்விதான் முக்கியமான கேள்வி. அந்த மிக முக்கியமான கேள்விற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலானவற்றை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கடும் கொரோனாவால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 கொடுங்கள் என்று நமது அணியின் சார்பாக நம்முடைய அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து 5000 பணத்திற்கு எங்கே போவது என்று எதிர்கேள்வியை கேட்டார். நாம் நம்முடைய வீட்டு வாசலில் இருந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திய நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் 1000 ரூபாயை எடப்பாடி கொடுத்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீதம் இருக்கிற 4000 வழங்குவோம் என்று அறிவித்தது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 2 தவணையாக 4000 ரூபாய் வழங்கப்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அதே மாதிரி நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் முதல் கையெழுத்தாக போட்டு அது நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மாதம் 1000 வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் 1000 வழங்கப்பட்டது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன்னதாக தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த பணத்தை 3 மாத காலத்திற்கு கொடுக்காமல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு அதை தடுத்து நிறுத்திவிடும் என்கிற ஒரு ரகசியமான செய்தி கிடைத்ததன் காரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக 3 மாதத்திற்குரிய 3000, மே மாதத்திற்கு சிறப்பு நிதியாக 2000 ஆக 5000 ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஒருவருக்கல்ல, இருவருக்கல்ல, 100 பேருக்கல்ல, 200 பேருக்கல்ல, 1000 பேருக்கல்ல, 2000 பேருக்கல்ல, 1 லட்சம் பேர் இல்ல, 2 லட்சம் பேர் இல்ல, 1,31,00,000 குடும்ப வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. இது மகத்தான சாதனை.